ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைவாய்ப்புக்கான அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர் பதவிகளுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்டர்வியூவில் என்னமான கொஷின்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா, என்னமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnrd.tngov.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற வேக்கன்சி அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தா அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் அனுப்பாமல் இருக்காங்க. அனுப்பாத டிஸ்ட்ரிக்ட்டு விரைவில் கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. பல மாவட்டங்களுக்கு அனுப்பிட்டு வராங்க. அதாவது என்னமான பதவிக்கு அப்படின்னா அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர் போன்ற பதவிகளுக்கு இப்போதைக்கு கால் லெட்டர் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கால் லெட்டர் கொடுத்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ பார்த்தா முடிஞ்சிருச்சிங்க. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்களுக்கான கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் போஸ்டல் மூலமாக அனுப்புகிறாங்க. ஸோ அட்ரஸுக்கு போஸ்ட்டில் செக் பண்ணிட்டே இருங்க. அதேமாரி கால் லெட்டரில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன் பதிவாக பார்த்தலாம். ஸோ கால் லெட்டர் கண்டிப்பாக வருங்க. வராதவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக தான் கால் லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஒரு ஊராட்சிக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு ஊராட்சிக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ வராதவங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய வாரியாக கால் லெட்டர் அனுப்பிட்டு வராங்க. ஓகே, ஸோ முதல்ல பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான கால் லெட்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா 14/10 அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது என்ன இப்போ இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாரி மாறுபட்டுட்டே இருக்குங்க. அதாவது முதல்ல ஆஃபீஸ் செஷன் பதவிக்கு வரும். இப்போ ஆஃபீஸ் செஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு தேதிக்கு வர சொல்லி அன்றைக்கி தான் உங்களுக்கான அந்த கொஷின் கேட்குறது, சைக்கிள் ஓட்டுறது, அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அன்றைக்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு அன்றைக்கே சைக்கிளுக்கான டெஸ்ட்டாக இருக்கட்டும், கொஷினாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாமே அன்றைக்கே நடத்தி முடிச்சிடுறாங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ பேசிக்காக இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க முன்கூட்டியே. இப்போ நீங்கள் பதிவரை எழுத்தர் பதவி அப்படின்னா முதல்ல உங்களை 10ஆம் வகுப்பு மொத்த மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதிப்பெண்ணை வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக பண்ணுறாங்க. உங்கள் மதிப்பெண்ணை நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு இது பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அலுவலக உதவியாளர் இந்த பதவிக்கு 8th எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 8th முடித்ததுக்கான நாள் அது இப்போதைக்கு பார்க்குறது கிடையாது. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. டிரைவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் பற்றி பார்க்குறாங்க. ஓகே, இது பேசிக்காக ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நேர்காணல் பற்றி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் அதுக்கான கடிதம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆன்லைனில் இல்லை, டேரெக்டாக பார்த்தா கால் லெட்டர் மூலமாக அனுப்புகிறாங்க. ஸோ என்னமான டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, டிரைவர் பதவி இன்னும் வரலைங்க. ஆல்மோஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கான்பாஸை தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் டிரைவருக்கான கால் லெட்டர் வராமல் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அலுவலக உதவியாளர். ஸோ அலுவலக உதவியாளருக்கு என்னமான டெஸ்ட் அப்படின்னா மிதிவண்டி ஓட்டுவதற்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தா இந்த பதிவரை எழுத்தர் இருக்குது பாருங்க, இதுக்கு எந்த ஸ்கில் டெஸ்ட்டுமே தேவையில்ல. பட் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரீசெண்டாக கால் லெட்டரில் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்படி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. பட் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாமே உங்களுக்கு மாற்றி நடத்துகிறாங்க. தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரி நடத்தினா பரவாயில்ல. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ மட்டும் வைக்கிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கால் லெட்டரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு 14/10/2025 அன்றைக்கே பார்த்தா முடிஞ்சிருச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூடவே எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு போடணும்னா, பேசிக்காக எல்லாருக்குமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் கொண்டு போகணும். வித்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில இடங்களில், ஒரு சில 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க. அந்த ஜெராக்ஸில் கீழே உங்கள் சைன் பண்ணிடுங்க. சொன்ன நோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். அது கூடவே ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி. அந்த ஜெராக்ஸ் காப்பி கீழே உங்கள் சைன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்,
அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான டாக்குமெண்ட், கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், நீங்கள் என்ன ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட் கொண்டு போங்க. ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் ஒட்டப்பட்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலகம் மெயில் பண்ண ஆலரி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆலரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அந்த இடத்துல நோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட அந்த கசட் ஆஃபீஸர் யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு ஆலரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னுரிமை ஏதாச்சும் இருக்குது, பிஎஸ்டிஎம்மாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கேன், விடோவாக இருக்கேன், அந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கான முன்னுரிமை டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க. ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கால் லெட்டர் கொண்டு போகணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ எப்படி இன்டர்வியூ நடத்துகிறாங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. கால் லெட்டரில் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. உங்கள் கால் லெட்டரில் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் 30வது பிளேஸ்னால் 30வது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ 30வது ஒரு நபர் வராருன்னா அவங்களை கூப்பிட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரிஜினல் கேட்பாங்க, இன்னொருத்தர் ஜெராக்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர், ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணீங்க அதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முன்கூட்டி ஒருவேளை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் பதவிக்கு உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுவதற்கான டெஸ்ட்டு தேவையில்ல. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு முன்கூட்டியே சைக்கிள் ஓட்டி காட்டுவதற்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அட்டன் பண்ணாத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் பதவிக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சைக்கிள் ஓட்டி காமிக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பாருங்கள் இந்த தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஒரு சில கொஷின்ஸ். ஸோ திருக்குறளை வந்து அந்த படித்து பாருங்கள், ஒரு கொடுத்துட்டு அதை படிங்கன்றாங்க. அதேமாரி அதிலேருந்து எழுத சொல்கிறாங்க. அதுதான் பேசிக்காக அவங்க சொல்கிறத அப்படியே படிக்கணும், எழுதணும். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில். இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தா கொஷினே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் இந்த மாதிரி, உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை வகைப்படும், ஊராட்சி ஒன்றியத்தை நிர்வாகம் செய்பவர் யார், அந்த ஒன்றியத்தின் சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஒன்றியத்தில் சட்டமன்ற தொகுதி எது, அரசு அதிகாரியின் வேலை நேரம் என்ன, ஊராட்சி ஒன்றியத்தின் பதவி காலம் என்ன, இதெல்லாம் பேசிக். அதேமாரி பேராகிராஃப் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சைக்கிள் டெஸ்ட். ஸோ இதுதாங்க பேசிக்காக எல்லாத்துக்குமே. ஸோ பேராகிராஃப் கொடுத்துறாங்க, அதை படிக்க சொல்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க சைக்கிள் ஓட்டி காட்டணும். இதுதான் எல்லாத்துக்கான ப்ராசஸுமே. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே கேட்குறதுல இன்டர்வியூவே கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு அப்படியே முடிச்சிடுறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இப்போ பண்ணிவிட்டு அன்றைக்கே ஒரு கால் லெட்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் ரீட் பண்ணுறது இருக்கும், டெஸ்ட் இருக்கும், வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், சைக்கிள் டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாமே மாறுபடுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அன்றைக்கி எல்லாத்தையுமே ப்ராசஸுமே முடிச்சிடுறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் அன்றைக்கி முடிச்சுட்டு இன்னொரு நாள் வந்து பார்த்தா மற்ற ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இன்டர்வியூ எதுவுமே வைக்காத அப்படியே விட்டுறாங்க. இதுதான் ஆஃபீஸர்ஸ்னுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதேமாரி வந்து பாருங்கள் பதிவரை எழுத்தர் பதவியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ரெக்கார்ட் கிளர்க்கான பதவி. ஸோ 15/10/2025, 14/10 நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிடுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க. சேம் எல்லாமே அதே டாக்குமெண்ட்ஸ் தான், எந்த மாற்றமும் இல்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஜெராக்ஸாக நோட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் 10th எவ்வளோ மதிப்பெண் அதுலேருந்து 100%, அதாவது ஏன்னா மார்க்கை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க பர்சன்டேஜை வச்சு மார்க்கையும் வந்து எடுத்துக்கிறாங்க. அது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்பயே பண்ணிடுறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தா கால் லெட்டர் கொடுத்து இன்னொரு நாளில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், அதாவது திறனறிவு தேர்வு அப்படின்ற எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு சில பேருக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தா கால் லெட்டரும் வந்து கொடுத்துறாங்க. அது இதாங்க ஹால் டிக்கெட். திறனறிவு தேர்வுக்கான ஹால் டிக்கெட், அதாவது பதிவரை எழுத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் இருக்கலாம், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் இல்லாமலும் இருக்கலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வெறும் இன்டர்வியூ மட்டும் வச்சு அனுப்பிடுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமும் இருக்கும், இன்டர்வியூ இருக்குங்க. எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, ஊராட்சி ஒன்றிய வைஸாக மாறுபடுது. எல்லாத்துக்குமே ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் கார்டில் இருக்குது திறனறிவு தேர்வு. ஸோ பேசிக்காக ஜென்ரல் கொஸ்டின் தான் இருக்க போது. திறனறிவு தேர்வுனா ஜென்ரலாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அந்த மாதிரி சிலபஸ்னால் எதுவும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக திறனறிவு தேர்வுலாம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் எந்த டைமுக்குன்னா காலைல 9 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு. அனுமதிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் விண்ணப்பதாரர் ஆஜராகவில்லை எனில் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ அந்த சொன்ன தேதிக்குள்ளே போயிடுங்க. திறனறிவு தேர்வுக்கு கலந்து கொள்வதால் மட்டுமே பணி நியமனம் உரிமை கோர இயலாது. திறனறிவு தேர்வு தள்ளி வைக்கவோ ரத்து செய்யவோ அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பேட்ச் நம்பர், ஏன்னா நிறையா பேட்ச் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க.
ஸோ இதான் 2 இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க் அதை பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக ரெக்கார்ட் கிளர்க் எக்ஸாம் எழுதுனவங்க எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தமான ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னமும் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.